MKTV நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி. இது பயன் தரும் நிகழ்ச்சி, உங்களுக்கு பயன் பெறும் நிகழ்ச்சி. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லி உங்களது வாழ்க்கையை விடியலையாக்கும் நிகழ்ச்சி தான் நமது விடியலை நோக்கி நிகழ்ச்சி. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்வதற்காக நம்ம அரங்கத்திற்கு வைரவ பாபாஜி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். அதாவது எப்போதுமே நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல தகவல்களோடு ஆரம்பிப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? வணங்க ஆரம்பித்தவுடன் நீ வளர ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிங்க. வணங்க ஆரம்பித்தவுடன் நீ வளர ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஆன்மீகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா எல்லோருக்கும் ஒரு ஈடுபாடு தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. எல்லோருமே இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது முதல் படியாக அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? அதாவது எல்லாரும் தியானங்கிறதுல அதிகமாக போயிட்டு இருக்காங்க. தியானத்துக்கும் இந்து கோயில்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. நம்ம எல்லா கோயிலுக்கும் உள்ளே போகிறப்ப பார்த்திங்கன்னா வலதுபுறம் பிள்ளையாரும் இடதுபுறம் முருகரும் இருப்பாங்க. ஆனால் நம்ம இந்து கடவுள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்குது. அந்த வாகனம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ பிள்ளையாரோட வாகனம் பார்த்திங்கன்னா மூஷிகத்தை எப்படி அது மூக்கை துவாரத்தை இது பண்ணிகிட்டே இருக்கும். அதே போல் நம்ம வாசியை இடகலை பெண்களே கரெக்டாக இடுப்பு மூலாதாரத்தில் சரியாக செலுத்திட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குண்டலினி சக்தி மேலே வரும். அடுத்து இருக்கிறது முருகரோட வாகனம் பார்த்திங்கன்னா மயிலோட குணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அது இனப்பெருக்கம் எப்படின்னா தன்னுடைய விந்தணுக்களை கீழே துப்பிடும். பெண் மயில் அதை சாப்பிட்டு தான் அதை இனவர்த்தி. அதே போல் அதுக்கு அந்த செக்ஸுவல் ஆசைகள் இருக்காது. அதே போல் மனிதனும் அந்த சிற்றின்ப ஆசையை விடுத்து பேரின்ப நிலைக்கு வரணுங்கிறது, அதை பேரின்ப நிலையில் தியானத்துக்குள்ளே வரணுங்கிறது தான் முருகருக்கு மயில் வாகனம். இதுக்கப்புறம் தெய்வமாக இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை பார்க்க போகிறோம். அந்த கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வமும் நம்ம மனிதர்களும் ஒன்றுன்னு சொல்லி. அதாவது இளைஞர்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொன்னீங்க. எல்லாத்துல இருந்தும் அவங்களை கட்டுப்படுத்தி கொண்டு தியான முறையில ஈடுபடணும் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய பேருக்கு இப்போ உங்களுடைய கருத்துக்கள்ல நிறைய ஈடுபாடுகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளை தேடி வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு சொல்லி தருகிறோம்? தியானம் வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு சொல்லித்தர்றோம். ரெண்டாவது அதை ஒருநிலைப்படுத்தணும்னு எல்லாம் அமைதியை வெளியில தேடிட்டு இருக்காங்க. அது உள்ளுக்குள்ள எங்க இருக்குங்கிறத சொல்லித்தர்றோம். அதுதான் முக்கியமாக சொல்லித்தரோம். அதாவது பிரச்சனைகளுக்கு, அதாவது நம்ம நிகழ்ச்சியுடைய பேர் பார்த்தீங்கன்னா விடியலை நோக்கி. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எல்லாரும் விடுபட்டு அந்த விடியலை நோக்கி அவங்க வாழ்க்கையில வரணும் அப்படின்றது தான். அப்படி இருக்கும்போது ஆன்மீகம் அப்படின்றது தியானம் அப்படின்றது சொன்னீங்க. நிறைய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கு. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு தீர்வுகள் இருக்கு. அப்ப இதே மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு அளிக்கிறோம். எல்லா விதமான பிரச்சனைக்கு தீர்வு அளிக்கிறோம். ஆனால் நம்ம ஒரு விஷயத்துக்கு மட்டும் எப்பயுமே பரிகாரம் செய்ய மாட்டோம். என்னன்னா எங்களுடைய வழிமுறை அர்த்தநாரீஸ்வர் கான்செப்ட். நம்ம ஒவ்வொரு மனித உடம்புமே அர்த்தநாரியாக தான் இருக்குது. இடது பக்கம் பார்த்தீங்கன்னா சிறுசாகவும் வலது பக்கம் பெரிதாகவும் இருக்கும். அர்த்தநாரியாக தான் நம்ம உடலும் இருக்குது. அதனால கணவன் மணியை பிரிக்கிறதுக்காக யாராச்சும் பரிகாரம் கேட்டு வந்தாங்கன்னா அதை மட்டும் நாங்கள் செய்ய மாட்டோம். மற்றபடி வேற எந்த ஒரு குடும்ப பிரச்சனைக்கும் பரிகாரங்கள் அவங்களுடைய வீட்டில் இருக்கிறத வச்சும் செய்கிறோம், விபூதியிலையும் தரும். பரிகாரம் பத்தி சொன்னீங்க. அது பரிகாரம் அப்படின்றது எந்த முறையில நம்ம செய்துட்டு இருக்கோம், அது எந்த அளவுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கு? பரிகாரங்கிறது எல்லாத்துக்கும் அவசியம் இருக்கு. எந்த ஒரு விஷயமே, அதாவது பிரச்சனை இல்லாத மனுஷர் இல்லை, தோஷம் இல்லாத ஜாதகம் இல்லை. அதே மாதிரி பரிகாரம் இல்லாம வாழ்க்கையும் இல்லை. சரிங்க. பரிகாரங்கள் அப்படின்னு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு முறையான பரிகாரங்கள் இருக்கா? ஆமாங்கய்யா. அப்ப நம்மளை தேடி வரும்போது நீங்க சொன்னீங்க கணவன் மனைவியை பிரிப்பதற்காக மட்டும் நம்ம செய்ய மாட்டோம், கணவன் மனைவியை சேர்ப்பதற்கும் செய்வோம். ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளார இருந்துட்டுதான் இருக்கு. நான் சொல்றது என்னன்னா, இப்ப அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஆனா மூன்றாவது பெண் அந்த கணவர் மேல ஆசைப்பட்டுட்டு அப்ப அந்த அவங்க கேட்பாங்க, என்னை அந்த கணவரை விட்டு பிரிச்சு எங்க கிட்ட கொடுங்க. அந்த மாதிரி பரிகாரங்கள் செய்ய மாட்டோம். ஆனா கணவன் மனைவியை கண்டிப்பா நம்ம சேர்த்து வைப்போம். இன்றைய காலகட்டங்களில் அது மிகவும் அவசியமான ஒண்ணு. தொடர்ந்து பேசலாம். நிறைய நேயர்கள் அவங்க கேள்விகளோட காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், தொடர்புல இருக்கீங்க. உங்க பெயர் சொல்லுங்க, எந்த பகுதியில இருந்து அழைக்கிறீங்க? திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். தொடர்புல இருக்கீங்க. ஹலோ. சாமி, தொடர்ந்து உங்க கேள்வி கேளுங்க. பாபாஜி அவங்க தொடர்புல இருக்காங்க. சாமி, கல்யாணம் கேள்வி கேளுங்க. தொடர்புல இருக்கீங்க. மிக்க நன்றி அழைத்ததுக்கு. மற்றும் ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க, எந்த பகுதியில இருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க, தொடர்புல இருக்கீங்க. சரி, மிக்க நன்றி அழைத்ததுக்கு. ஏன்னா இணைப்புல வரதுக்காக காத்திருக்கீங்க. நிறைய பேர் வந்து தொடர்புல காத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம நேரடியில வந்து தொடர்பு கொண்டு அவங்க கேள்வி கேட்க முடியாதவங்க நேரடியாக அவங்களை சந்தித்து கேள்வி கேட்பதற்கான இதை வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லிடலாம், முகவரிகளை நம்ம சொல்லிடலாம். அதாவது சென்னையில எப்போதுமே புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களும் உங்களை வந்து சென்னையில சந்திக்கலாம். அதாவது 134 பன்னீர் நகர் மெயின் ரோடு, மோப்பேர் ஈஸ்ட், அதாவது டிஏவி கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆப்போசிட்ல வந்து சந்திக்கலாம். காலையில 10 மணில இருந்து மாலை 3 மணி வரைக்கும். அதாவது உங்களை சந்திப்பதற்கு கண்டிப்பா வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். நம்ம நேரமையில கீழே போயிட்டு இருக்கிற எண்ணில் வந்து அழைத்து அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து சனிக்கிழமையில திருச்சியில பார்க்கலாம். ஹோட்டல் எவரெஸ்ட் பார்க் நியர் வந்து டிவிஎஸ் டோல்கேட் பொன்மனை சர்வீஸ் ரோட்ல வந்து உங்களை சந்திக்கலாம். அடுத்து வந்து ஞாயிற்றுக்கிழமையில சேலம்ல சந்திக்கலாம். சேலம்ல வந்து ஹோட்டல் வசந்தம் ஆப்போசிட் டு சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்து உங்களை சந்திக்கலாம். இந்த இடத்துல கண்டிப்பா வந்து உங்களை சந்திப்பதற்கு அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும். அதுக்கான எண் வந்து நம்ம தொலைக்காட்சியில வந்து கீழே போயிட்டு இருக்காங்க, தொலைக்காட்சியில அழைத்து கேட்கலாம். உங்களை பார்க்க வரணும் அப்படின்னும் போது என்ன மாதிரியாக அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும், என்ன மாதிரி உங்களை வந்து சந்திக்கணும் அதை சொல்லுங்க. அது அவங்க ஃபோனில் பேசினாங்க, அவங்க சொல்லிடுவாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்குறவங்களே அதெல்லாம் சொல்லிடுவாங்க. சரி, இப்போ சென்னையில் சந்திக்கணும் அப்படிங்கும்போது காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் சந்திக்கலாம். பிரச்சனைகள் அப்படின்றது நீங்கள் சொன்னீங்க, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து இது வரைக்கும் நம்ம பக்தர்கள் நம்ம கிட்ட வந்து அவங்களோட பிரச்சனைகளை நம்ம போக்கி இருக்கும்? அதாவது மனுஷங்க சந்திக்கிறதே 3 விதமான பிரச்சனைகள் தான். இந்திர சாபம், இன்னொன்று கந்தர்வ தோஷம், 3வது பிரம்மச்சேத தோஷம், அதுக்கப்புறம் பித்ரு சாபம். இந்த 3 தோஷத்துல தான் வரிசையா வந்து மனிதர்கள் உழந்துகிட்டே இருக்கிறது. முதல்ல இருக்கிறது கந்தர்வ தோஷம். இந்த கந்தர்வ தோஷம் என்ன பண்ணுன்னா, நிலையான ஒரு வேலையை தராது, ஹைஃபையா வாழணுங்கிறதுக்காக சில செலவுகளை தரும். அதே போல கணவன் மனைவிக்குள்ள விரிசலை உண்டு பண்ணும் இந்த கந்தர்வ தோஷம். இந்திர சாபங்கிறது எங்க போனாலும் மேல்நிலைக்கு வர முடியாது, வேலைகள்ல தடைகள் அதிகமாகும். இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், எம்கேடிவி. உங்க பேர் சொல்லுங்க, எந்த பகுதியில இருந்து அழைக்கிறீங்க? ஈரோட்ல இருந்து. சொல்லுங்க, தொடர்புல இருக்கீங்க, தொலைபேசியில கவனம் செலுத்தி பேசுங்க. தொடர்புல இருக்கீங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சத்தமா பேசுங்க, உங்க கேள்வியை பாபாஜி கிட்ட கேளுங்க. வணக்கம். சரி, மிக்க நன்றி அழைத்ததுக்கு. நிறைய பேர் வந்து இணைப்புக்காக காத்துட்டு இருக்காங்க. இணைப்பு கிடைப்பவர்கள் கண்டிப்பா வந்து சரியா பயன்படுத்திக்கோங்க. சொல்லி 3 விதமான இதை பத்தி சொல்லியிருந்தீங்க, சொல்லுங்க தொடர்ந்து. அதோட ரொம்ப முக்கியம் பணப்பிரச்சனை. பணப்பிரச்சனைக்கு வந்து நான் அடிக்கடி சொல்றதுதான், வீட்லயே வந்து புகை போடலாம். என்னென்ன தேவதாரம், குங்குளியம், வெட்டிவேர், மருதாணி விதை, வெள்ளை சாம்பிராணி, இது எல்லாத்தையும் சம அளவு கலந்து வீட்டில் வந்து புகை போட்டு வந்தாலும் அந்த பணப்பிரச்சனைகள் தீரும். அதே போல் வீட்டில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு திசைக்கும் வந்து ஒவ்வொரு விதமான எண்ணெய்களில் தீபம் போடலாம். அதாவது இப்போ கிழக்கு தேச வாசல் வச்ச வீடு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் இது 3 கலந்து தீபம் போடணும். இதில் நல்லெண்ணெய் மட்டும் 100 ml வாங்கினோம், மற்றதில் 50 ml தான் கலந்து கிழக்கு முகமாக தீபம் போடணும். அதே போல் மேற்கு முகங்கிறப்ப நல்லெண்ணெய், கடுகெண்ணெய், தெற்கு முகங்கிறப்ப நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், வடக்கு முகங்கிறப்ப இழுப்ப எண்ணெய், புங்க எண்ணெய், நல்லெண்ணெய். இந்த காம்பினேஷன்ல தான் தீபங்கள் அமைக்கணும். அது அந்தந்த திசையை பார்த்தே போட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சமும் பொங்கும், தேவையில்லாத பிரச்சனைகள் குறையும். நீங்க சொன்னீங்க பண பிரச்சனை. கண்டிப்பா வந்து இந்திய காலகட்டங்களில் பணம் அப்படின்றது எல்லாருக்குமே தேவையான உண்டு. வேற என்ன விதமான பிரச்சனைகளை நம்ம கிட்ட அணுகலாம்? அதான் நீங்க சொன்னீங்க கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அணுகலாம், வாஸ்து பிரச்சனைகளுக்கு அணுகலாம். வாஸ்து குறை இருந்தாலும் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். தியானங்கள், தியான முறைகள்ல பிரச்சனைகள், தியானம் பண்ணி நாங்கள் பல வருஷமா சிலர் ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஜபம் வந்து 1 லட்சம் ஒரு புக்கில் போட்டிருக்கோம், 2 லட்சம் மந்திரம் இதை படித்தோம்னா சித்தியை அடைஞ்சிரும். அதோட நம்பிக்கையிலே நிறைய பேர் அந்த மந்திரங்களை படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ மந்திரங்களும் சரியான உபாசனை எடுத்த குருநாதர்கள் மூலமாக உபதேசம் வாங்கிட்டு அதுக்கு பின்னாடி வந்து அவங்க ஜபம் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் அந்த மந்திரங்கள் வேலை செய்யும். இல்லாட்டி அந்த மந்திரம் எதுவும் வேலை செய்யாது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா லட்சுமி புக்குன்னு வந்திருக்கும். இந்த மந்திரத்தை படித்தா லட்சுமி கடாட்சம் கிடைக்கும், 2 ரூபாய். ஆனால் அந்த மந்திரத்தை எழுதுனவங்களே அந்த மந்திரத்தை படிச்சிருக்கலாம், ஏன் அதை படிக்காமல் புக் இட்டாங்கன்னு கூட ஒரு கேள்வி இருக்கு. அந்த மந்திரத்தை படிக்கலாம்,
குறிப்பிட்டு அந்த மந்திரத்தை உபதேசம் எடுத்த குருமார்களை பார்த்து சந்திச்சு இவர் என்ன திசையில பிறந்திருக்காரு, என்ன லக்னத்துல பிறந்திருக்காரோ அதுக்கு ஏற்ற தெய்வங்களை அதுக்குண்டான நேர ஹோரையில் ஜபம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த தெய்வங்களுடைய தெய்வங்கள் அவங்களுக்கு சித்தி பண்ணும். மற்றபடி மந்திரங்கள் எப்பயுமே படிச்சுக்கிட்டே இருந்தாலும் அது சித்தி ஆகாது. கண்டிப்பா இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா எல்லோருக்குமே இந்த கேள்வி இருந்துட்டே இருக்கும், ஒரு மந்திரங்களை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மந்திரங்களை உச்சரிப்பதுல கூட வித்தியாசங்கள் இருக்கா, எப்படி உச்சரிக்கணும்ன்றதுல கூட? ஒளி இதுதான் கடவுள். ஒன்று தீபம், இன்னொன்று நம்ம பேசக்கூடிய சத்தத்தால் வரக்கூடிய ஒளி. இதுலதான் தெய்வத்தை நம்ம கூப்பிடுறோம். இதுல வீட்டில் உபாசிக்கக்கூடிய மந்திரங்கள் நிறைய இப்போ புக்குகளையும் டிவிலையும் பார்த்து செய்யறாங்க. அதை செய்யக்கூடாது. மக்கள் 2 மந்திரத்தை பொதுவா எந்த ஒரு மனிதர்களும் எடுத்துக்கலாம். சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் மசிவயன, இந்த 2 மந்திரத்தை எடுத்துட்டு வந்தாங்க. இது 2 இதுக்குள்ளதான் பஞ்சபட்சிகள் அடக்கும். இந்த 2 மந்திரத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்னா தேவையில்லாத பதட்டம், டென்ஷன், எனக்கு ஒரு விதமான மனசு பதட்டமாவே இருக்கும்பாங்க. எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பயம் இருக்கும். இந்த மாதிரி செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாதவங்க ஓம் சிவாய நம, மசிவயன, இது 2 மந்திரத்தை மாத்தி எடுக்கணும். அதாவது சிவாய நம பகல்லையும் இரவுல மசிவயனமும் எடுக்கலாம். இரவுல மசிவயனம், பகல்ல சிவாயனமும் மாத்தி எடுக்கலாம். அது எப்படின்னா அமாவாசையிலிருந்து பௌர்ணமி காலத்துல சிவாய நம பகல்லையும் இரவுல மசிவயன் எடுக்கலாம். அதே பௌர்ணமியிலிருந்து அமாவாசை காலத்துல காலையில மசிவயனமும் இரவுல சிவாயனமும் எடுத்து ஓம் சிவாயனமும் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். ரெண்டாவது இந்த செய்வினைகள் இந்த மாதிரி கோளாறு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாலும் இந்த மந்திரங்கள் எடுக்கிறப்ப இந்த மந்திரம் எடுக்கிறவங்களுக்கு செய்வின பாதிப்புகள் அண்டாது. இந்த 2 மந்திரமே போதும் ஒரு மனிதன் நல்ல நிலைக்கு வர. கண்டிப்பா. ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் தன்னம்பிக்கை அப்படின்றது சில பேர்கிட்ட குறைவா தான் இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம் இருக்கு. அடுத்து வாழ்க்கையில என்ன பண்ண போறோம், இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன பண்ண போறோம், அதுக்கு ஒரு நல்ல தீர்வு சொன்னீங்க அப்படின்னு சொல்லலாம். செய்வினை பத்தி நீங்க சொல்லிருந்தீங்க. செய்வினை என்ற ஒரு பயம் கூட இங்க மக்கள் மத்தியில இருந்துட்டு தான் இருக்கு. அது உண்மைதானே? அதுக்கு நாம என்ன மாதிரியான தீர்வுகள் தரோம்? செய்வினையும் செய்முறையும் எப்பயா இருந்தாலும் திரும்ப ஒரு வீட்டுக்கு நம்ம செய்முறை செய்யறோம், ஒரு கிரேதம் நல்ல காரியம் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு செய்முறை செய்யறது எதுக்குன்னா நம்ம வீட்டில் அதே மாதிரி விசேஷம் நடக்கிறப்ப அது நமக்கு திரும்ப வரும். அதே போல ஒருத்தருக்கு நம்ம செய்வினை செய்யறப்ப அவனுக்கு நல்ல நேரம் வர்றப்ப யாரு செஞ்சாங்களோ அவங்களுக்கு அது திரும்பும். அதுதான் அந்த செய்வினை. ஸோ அதை பத்தி பயப்பட தேவையில்லை. எப்படி இரவு இருந்த பகல் இருந்தா இரவு இருக்கோ, சூரியன்ற சந்திரனுக்கு வளர்ப்புற தேய்பிற இருக்கோ, அதே மாதிரி கெட்டதும் இருக்கு நல்லதும் இருக்கு. இதை பத்தி நான் ஒரு ஆன்மீக இதுல பேசுறப்ப இந்த மாந்திரிகன்னு ஒன்று இல்லாமலே பண்ணணும், செய்வினைன்னு ஒன்று இல்லாமலே பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவங்க எனக்கு ஒரு பதில் கொடுத்தாங்க. உங்க ஏரியா நீ இருக்கிற இருப்பிடத்துல எத்தனை டாக்டர் இருக்காங்க அப்படின்னு. ஒரு 7-8 டாக்டர் இருக்காங்க. அதுல எந்த டாக்டர் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு செல்வராஜன் ஒரு டாக்டரை பிடிக்கும்னு சொன்னேன். ஏன் பிடிக்குன்னா அவங்க நல்லா பார்ப்பாங்க. ஸோ நெகட்டிவ்னு ஒன்று இருந்தால் தான் அதில் நல்லது செய்கிறவனோட பேர் வேலை வரும். அதனால அவங்க இல்லாட்டி உன் பேரும் தெரியாமல் போயிடும். அதனால சொன்னாங்க. அதே போல செய்வினை நல்லது இருந்தா கெட்டதும் கண்டிப்பா இருக்கும். அதாவது ரொம்ப அருமையா சொன்னீங்க. செய்வினை அப்படின்றதுக்கு இனி பயம் கொள்ளவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. இருக்கீங்க, தொடர்புல இருக்கீங்க. உங்க பெயர் சொல்லுங்க, எந்த பகுதியில இருந்து அழைக்கிறீங்க? பாபாஜி கிட்ட உங்க கேள்வி கேளுங்க. சொல்லுங்க. சரி சரி சரிங்க சரிங்க. சரிங்க. இதை சொல்ல இது சொல்றதுக்காகத்தான் லைன்ல வந்தீங்களாங்க ஐயா? கேக்குதா? சரிங்க, நல்லதுங்கய்யா, வணக்கம்.
சரிங்கய்யா, நல்லது. சரிங்கய்யா, சரிங்க, கண்டிப்பா. சரிங்க, வணக்கம். வணக்கம். கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு அத்தனை பிரச்சனைகளும் வந்து ஒரு தீர்வுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் உங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட காத்துட்டு இருப்பாங்க. என்னை பார்த்தாவே தீர்ந்துருக்குன்னு அவர் சொல்றது நான் ஏத்துக்க முடியாது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்கலாம். கண்டிப்பா. என்ன விளக்கம் அப்படின்னா, டாக்டரை போய் பார்க்குறாங்க. அவங்க வந்து 3 நாள் இந்த மாத்திரை வந்து கரெக்டாக சாப்பிடுங்கன்னு. நீங்கள் போயிருக்கீங்களா? அவங்க டாக்டர் வந்து உங்களுக்கு மெடிசன் எத்தனை நாளைக்கு எழுதி தருவார்? 3 நாள், ஒரு 5 நாளைக்கு. நீங்கள் 5 நாளைக்கு மாத்திரை வாங்குவீங்களா? ஒரு 3 நாளைக்கு வாங்குவோம். எல்லாரும் பண்ணுற தவறு ஆன்மீகத்தில் பொறுத்த வரைக்கும், மெடிக்கல்லையும் தான் ஆன்மீகத்துலேயும் இப்போ ஒரு 48 நாள் இதை சாப்பிடுங்க, 10 நாள் இதை சாப்பிடுங்கன்னா அதை அவங்க செய்கிறது ஒரு 3 நாள் 4 நாள் தான். மிச்ச நாள் விட்டுருவாங்க. ஒரு 20 நாள் கழிச்சு சாமிகிட்ட போனேன், 48 நாள் ஆச்சு தீரல. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்கும். எந்த ஒரு இடத்துலையும் போய் முழுமையா அவங்க உண்மையாகவும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது கண்டிப்பா வந்து இந்த மாதிரி சக்சஸ் ஆகும். உண்மை இல்லாம போலியா வந்து ஒரு பரிகாரம் பண்ணி போலியாவே நடந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க பண்ற பரிகாரமும் அவங்களுக்கு கண்டிப்பா வேலை செய்யாது. இதையும் சொல்லிக்கிறேன். அப்படி போலியா வரவங்களே கண்டிப்பா நடக்காது, உண்மையா வரவங்களுக்கு இது மாதிரி நடக்கும். முழுமையான மனதோட ஒரு ஈடுபாடோட அவர் வந்திருக்காரு. உண்மையா இருக்கும். அவங்க சொல்ற பிரச்சனைகள் நாங்க கணக்கெடுத்து பாக்குறதோட அவங்க சொல்ற பிரச்சனைகள்ல அவங்க சைடு எந்த அளவுக்கு நியாயங்களும் உண்மையும் இருக்கும் அந்த அளவுக்கு அது வேலை செய்யும். வணக்கங்க, நான் தான் உங்க மதுமிதா. மதுமிதான்னு சொல்றதை விட ஜாங்கிரி மதுமிதான்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும். நானும் உங்களை மாதிரிதாங்க சாதாரண ஒரு பெண்ணா இந்த சினிமா துறையில உள்ள வந்தேன் 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா சினிமா துறையில என்னோட ஃபர்ஸ்ட் டைம்லயே எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல பேர் தான் வாங்கினேன், நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு. அதை வச்சு நான் பெரிய இமேஜினேஷன் எல்லாம் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம நல்லா வந்துருவோம், இன்னும் 1 இயர்ல எங்கேயோ போயிடுவோம் அப்படிலாம் நினைச்சு பல முயற்சிகள். ஏறாத ஆபீஸ் இல்ல, போகாத சினிமா கம்பெனி இல்ல, எவ்வளவோ சினிமா கம்பெனில ஏறி இறங்கி பார்த்தா எனக்கு கிடைச்சதெல்லாம் தெரியும் தோல்வி 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 மட்டும்தான். நல்லா டைலாக் பேச தெரியும், ஓரளவுக்கு அழகா இருக்கேன், கேமராவோட அந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு முன்னேற்றமே இல்லை வாழ்க்கையில. என்னன்னு ரொம்பவே நர்வஸ் ஆகி நிறைய பேர்கிட்ட சொல்லி அழுது புலம்புனதெல்லாம் உண்டு. அப்ப எங்க அம்மா வந்து, நீ கவலைப்படாத, நீ முன்னுக்கு வருவ, கவலைப்படாதன்னு சொல்லி ஒரே ஒரு ஆறுதல் மட்டும் தான் இருந்துச்சு. நாட்கள் கடந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஜோசியம் இருக்கு, நாடி ஜோசியம், அப்புறம் ஓலைச்சுவடி ஜோசியம், அங்க இங்கன்னு நிறைய இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டு பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்க, இங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இருக்கும். ஆனா போன ஒவ்வொரு தடவையும் அப்பா இதுக்கப்புறம் நம்ம சாதிச்சிருவோம் நினைச்சுட்டே இருந்தா எனக்கு தோல்விதான். ஒருத்தர் சொன்னது இன்னொருத்தர் சொல்றது இல்ல, அப்படியே நம்மள குழப்பி விட்டு என்னமோ ஒரு மாதிரி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியா ஒருத்தர் வந்து சொன்னாரு, நம்ம வைராவி பைரவ பாபாஜின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பாருங்க. எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லைங்க. ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் நம்ம பாக்குறோம் அன்றாட டெலிவிஷன்ஸ்ல பேப்பர்ஸ்ல நிறைய விஷயங்கள் சாமியார்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டு வரதால ரொம்பவே பயம்தான் என் மனசுக்குள்ள இருந்தது. இல்லைங்க சாரி தவற எடுத்துக்காதீங்க, என்னால வர முடியாது அப்படின்னு சொன்னேன். இல்ல மேடம், நீங்க வந்து ஒன்ஸ் ஒரே ஒரு தடவை மட்டும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லைன்னா அதை பத்தி நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வாலண்டரியா நான் கூட்டிட்டு வந்தாங்க. ரொம்பவே பிடிக்காம சோஃபால சாமியை வந்து பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட எனக்கு ஈடுபாடே இல்லை, எப்படா வெளியே போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ அங்க இருந்த ஒவ்வொரு பாபாஜியை பத்திய ஒவ்வொரு புகைப்படமும், அதுக்கப்புறம் அர்த்தநாதீஸ்வரர் சிலை, அதுக்கு பின்னாடி தான் இப்ப நான் நின்றுட்டு, அதுக்கு முன்னாடி தான் நான் இப்ப நின்று பேசிட்டு இருக்கேன். அந்த சிலையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு தெய்வீக ஒரு விஷயம் வந்து மனசுக்குள்ள அப்போ வந்துச்சு. பாப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அவரை பார்த்த உடனே என்னவோ தெரியலங்க, திடீர்னு அவர் கண்கள்ல தெரிஞ்ச அந்த தெய்வீக ஒரு விஷயம் வந்து எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த உள்ளுணர்வுல ஏதோ ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். சுவாமிஜியை பார்த்து என்னோட குறைகள், நான் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் எதுவும் சாதிக்கல, நடிக்க தெரியாதவங்க எல்லாம் வந்து டாப்ல போயிட்டு இருக்காங்க, எனக்கு எல்லாமே இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நல்லா நடிக்கிறமா, நகைச்சுவை உணர்வு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா இன்னும் நான் முன்னுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படும் போது, கவலைப்படாதம்மா, உனக்கு இந்த வருஷம் நல்ல வருஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி குங்குமத்தை கையில கொடுத்தாரு. என்ன இது குங்குமம் மட்டும் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தேன். என்ன வெறும் குங்குமம் பாக்குறியா, இதுதான் உன்னோட வாழ்க்கையை புரட்டி போட போற மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லி அந்த குங்குமத்தை கையில கொடுத்து, தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு இதை நெத்தியில வச்சுட்டு வா, உனக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி சரி குங்குமம் வைக்கிறதுனா பெரிய விஷயமா, எத்தனையோ பொட்டுக்கள் வச்சுக்கிறோம், குங்குமம் தான் நான் வச்சுட்டு போலான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வைக்கும் போது ஒவ்வொரு சினிமா கம்பெனில இருந்து எனக்கு ஃபோன் கால்ஸ்,
சாதாரண மதுமிதாவா இருந்தனா இப்போ உங்க முன்னாடி ஜாங்கிரி மதுமிதாவா இருக்கிறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம வைராவி பைரவ பாபாஜி தாங்க. இங்க வந்து நம்ம தனியா வரணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க. தனியா வந்தா ஒரு பயம் எல்லார் மனசுலயுமே வரும், அந்த அவசியமே இல்லை. இங்க பாபாஜியும் அவங்களுடைய மனைவியும் 2 பேரும் தான் இருக்காங்க. அவங்களே சொல்லுவாங்க, இப்ப கணவன் மட்டும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போங்க உங்க மனைவியை கூட்டுவாங்க. மனைவி மட்டும் வந்தா போங்க உங்க கணவனை கூட்டுவாங்க. ஏன்னா பிரச்சனைங்கிறது குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மனைவிக்கும், மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கணவனுக்கும் கம்பல்சரி இருக்கும். அதனால 2 பேர்கிட்டயுமே பேசி அதுக்கான என்ன அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு பாக்குறதுல மிகப்பெரிய ஒரு மேதாவிகள் தான் இவங்க 2 பேரும் சொல்லணும். 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் மனைவி வந்து அவங்க நம்ம பாபாஜியோட மனைவி கிட்ட பேசி இது இந்த குறைகளை வந்து நிவர்த்தி செய்யணும்னு சொன்னா அருமையா பாபாஜி நம்ம வைராவி பைரவ பாபாஜியோட மனைவி பத்தி நாம சொல்ல வேண்டுமா? அவங்களும் அவ்வளவு ஒரு தெய்வீகத்தோட என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களால வர முடியலையா, முதல்ல தொலைபேசியில கூட நீங்க தொடர்பு கொண்டு இந்த மாதிரி விஷயங்க எப்ப உங்களை வந்து பாக்கலாம்னு கேட்டீங்கன்னா அதுக்கேத்த அந்த டேட்டும் அவங்களுக்கு அந்த சொல்யூஷன் என்னவோ அது கம்பல்சரி சொல்லுவாங்க. நான் அதாவது இது ஏன் இவ்வளவு நேரம் நான் சொல்றேன்னா, தான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னா அது பல பேர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை. எனக்கிட்ட சோகத்தை தாங்க வெளியே சொல்லக்கூடாது, சந்தோஷத்தை தாராளமா சொல்லலாம். அதனால எனக்கு கிடைச்ச இந்த அற்புத வாய்ப்பு, எனக்கு கிடைச்ச இப்போ இவ்வளவு ஒரு பப்ளிசிட்டியோட நான் நின்னுட்டு இருக்கேன்னா, என்னோட தலைகள்லாம் விலகி நான் நின்னுட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் வைராவி பைரவ பாபாஜி தான். அதுக்கு எங்களை மாதிரி ஆட்களே உதாரணம்.